ஸ்தோத்திரம். ஏப்ரல் 4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, சமாதானத்தை எங்கே தேடுகிறாய்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான் 14:27. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சமாதானம் என்பது மனித வாழ்வில் இன்றியமையாதது. சமாதானம் இல்லாத வாழ்க்கை அர்த்தமில்லாத பயனற்ற வாழ்க்கை. நம்ம அநேகரும் இந்த சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம். சமாதானத்தின் ஊற்று இயேசு கிறிஸ்து. நமக்கு சமாதான வாழ்வளிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனராய் உலகத்தில் வந்து பாவிகளாகிய நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை வைத்து சென்றார். சமாதானத்தை பெற அகில உலக சமுதாயமானது பல அன்னதானங்களை செய்கிறது. கரைபுரண்டு ஓடும் கங்கையை நாடுகிறது. பல மத சடங்குகளை மேற்கொள்ளுகிறது. ஆனால் இவைகளால் சமாதானம் வந்து சேருவதில்லை. விசுவாசத்தால் வரும் ஆழமான அமைதி. இயேசு தனிநபருக்கு மட்டுமல்லாமல் குடும்பங்களிடையேயும் சபைக்குள்ளேயும் தேசத்திற்குள்ளேயும் சமாதானத்தை தானமாக தருகிறார். நம்முடைய தேவன் சமாதானத்திற்கே தேவனாய் இருக்கிறார். இயேசுவின் மூலம் கிடைக்கும் சமாதானம் வெளிப்புற அமைதி மட்டுமல்ல, மாறாக மனதிற்குள் ஒரு ஆழமான அமைதி. நாம் கிறிஸ்துவின் சிலுவையின் நிழலில் தஞ்சம் புகுவோமானால் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, பலவிதமான சோதனைகளினாலே சமாதானம் இன்றி கலங்குகிறீர்களா? எல்லாம் முடிந்ததென்று எண்ணுகிறீர்களா? வாழ்க்கையே கசப்பாய் மாறிவிட்டதா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். அவரை முழுதுமாய் விசுவாசியுங்கள். மலை போல துன்பங்கள், கவலைகள், பாரங்கள் உங்களை ஆட்கொண்டாலும் அதை பனி போல உருகல் செய்திடுவார். சமாதானத்தின் உறைவிடமாம் இயேசுவண்டி வந்திடு. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்திடு. ஆமே.